ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கான நேர்காணல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த 2026. ஸோ நம்ம நிறைய சீரீஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் தான் பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்ட் 26. 16/2/2026 நேர்காணலில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம்னா கேள்வி பதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்தோம்னா கேட்டதே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்தோம்னா வீடியோ பார்த்தோம்னா போடல. தற்போது பார்த்தோம்னா புதுசாக கேட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்தோம்னா இந்த வீடியோ. ஸோ 11/2/2026 நேர்காணல் முடியறதா சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 5 போஸ்டிங் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்குது. ஸோ யாருக்காவது பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்திருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டேட்ல இன்டர்வியூ நடைபெறுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ எப்போதான் பார்த்தீங்கன்னா முடியும்னு தெரியல. 16ஆம் தேதி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் எப்போ முடியும்னு தெரியல. இன்னும் நேர்காணலே முடியல. ஸோ அதுக்குள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே எப்போ போஸ்டிங் போடாங்க இந்த மாதிரி தான் சொல்லி கேட்குறீங்க. இன்னும் நேர்காணலே முடியல. முடிஞ்சாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி 6000 அப்ளிகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டுமே 6000 அப்ளிகேஷன் போல. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் போல. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. ஏன்னா ஃபேமஸான ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க போல. அதனால தான் டிலே. இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். வாங்க வீடியோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பகவத்கீதை பார்த்தீங்கன்னா யார் எழுதுனாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். சுமார் 5000 ஆண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை தனது பெரிய காவியமான மகாபாரதத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க? வியாசர் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வேத வியாசர்னு பார்த்தீங்கன்னா அழைக்கலாம். பாரம்பரியமா பாராட்டப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆழ்வார்கள் பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தற்போது பகவத்கீதைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க, அப்டேட் ஆகிட்டாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பார்த்த சாரதி கோயில் தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பார்த்த சாரதி கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திவபுரத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது. இது வரலாறு சிறப்பு மிக்கது. கன்னியாகுமரி வடமேற்குலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது கிரானைட் கட்டிடக்கலை. அதே மாதிரி விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்கெல்லாம் சிற்ப பெயர் பெற்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த பார்த்தசாரதி கோயில் எங்கே இருக்குதுன்னா பார்த்திவாபுரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடுக்கும் திருவனந்தபுரம் அதாவது கேரளா எல்லைக்கு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், இந்த நாதமுனிகள் எந்த ஆழ்வாருடைய சீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த நாதமுனிகள் நம்ம ஆழ்வார் சீடர் ஆவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஆழ்வார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டினாவது வந்துடும். ஸோ ஆழ்வார்கள் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் அவர் பார்த்தீங்கன்னா பிறந்தாரு. சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில். அவருடைய மந்திரம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஓம் நமோ நாராயணா அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபருடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆழ்வார்கள் பாடிய பாடல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வார்கள் அதே மாதிரி இந்த நாதமுனி பார்த்தீங்கன்னா எந்த ஆழ்வார் சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வார்கள் இல்லாமல் கொஸ்டினே கிடையாது. ஸோ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. எதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது சொல்லாமல் இருக்கிறதோட இந்த ஆழ்வார்கள் ரிலேட்டடாக பார்த்துட்டு போனோமா கொஸ்டின் கேட்டாங்களா சொல்லலாம். இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கான நேர்காணல் எப்போ முடியும்னு தெரியல. யாருக்காவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அப்டேட் பண்ணுங்க. வேற யாருக்காவது கால் லெட்டர் வந்துருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டேட் என்னன்னு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேட்டே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது. போஸ்டிங் போடுவாங்களா இல்லை போட மாட்டாங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேர் எந்த மாதிரின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.